சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சூரியன் ஆட்சி பலத்தோடு வந்து இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலே நிறைய கொடுக்கும். அதே மட்டும் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான இன்னும் ரொம்ப சூப்பராக இருங்க. அதுமாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். குடும்பத்திற்கு தேவையான பணம் அது மட்டும் இல்லாமல் அது வந்து உங்களுக்கு புதன் கேதுவில் போகும்போது கொஞ்சம் சில நேரங்களில் வந்து மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கும். அது குடும்பத்தை நினச்சி சில நேரம் ஃபீல் பண்ணுவீங்க, என்னடா அது இப்படி இருக்குன்னு. ஸோ இருந்தாலும் அது வந்து ரொம்ப சிறப்பும் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயம் இருக்கும். வெளியூர் பிரயாணம் போகிறது, கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் மாநிலம் போகிறதுக்கான அபிப்பிராயம் இருக்குது. பட் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் சில நேரங்களில் ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துரும். ஏன்னா அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது அது ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 9ஆம் தேதி 2 இருக்கும்போது வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அந்த பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ நான் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம், நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி வந்து 11 இருக்கிறது. குழந்தைகளாக நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை 8ஆம் அதிபதியும் அவரே இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையாக ஆகாது அப்படின்னு நினச்சிருந்த இடங்கள் வந்து டகாலும் ஒரு பெரிய ஒரு பம்பராக ஒரு பெரிய பணம் வருது. நம்ம ஏதாவது ஒரு பணம் லாக் ஆகிருக்குன்னா இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு உழுக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரு திடீர் விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் குழந்தைகளால் வந்து ஒரு பெரிய லாபங்கள். குழந்தை இல்லாதவர்கள் இப்போ வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்குது. ஸோ வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத மன உளைச்சலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுறமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது அப்பா சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பானால ஒரு நல்ல லாபங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல லாபம் கிடைக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல் இருக்கும். எவ்வளோ முயற்சி பண்ணால் என்னங்க கொஞ்சம் அலைச்சலை விட்றாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அது சனியுடைய சாரத்தில் தொழிலில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன் கற்பனையில், அதாவது என்னென்னா இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்போது குலதெய்வ பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து குலதெய்வம் சனிங்கிறது வந்து குலதெய்வமாக இருக்கும்போது குலதெய்வத்தை நினச்சி ஒரு பிரார்த்தனை வைக்கிறது. எனக்கு குலதெய்வம் தெரியாதுன்னா ஹரிஹர சுதன் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக